ஹாய் எவ்ரி ஒன். நேற்று நம்ம மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 24,650லேருந்து 24,550 அந்த ரேஞ்சுக்குள்ளே கீப் ஆன் ட்ரேட் ஆகிருந்துச்சு. லைக் 2 to 3 டைம்ஸ் 24,650யும் 24,550யும் வந்து மாற்றி மாற்றி ஹிட் பண்ணின்னு இருந்துச்சு. பட் அரவுண்ட் லைக் 240 கிட்ட வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு விச் லைக் இஸ்ரேல் வந்து தே வில் ஸ்டாப் த வார் இஃப் தி யூஎஸ் கிவ் சம் கன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து ஆக்சுவலாக ஃபேக் நியூஸ் தான். ஏன்னா இந்த நியூஸ் வந்து லைக் 4 டேஸ்க்கு பிஃபோர் வந்துச்சு. அதாவது இந்த வார்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸை வந்து இப்போ போட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பீரி டேட்டில் இவங்க வாலட்டிலிட்டியை உண்டாக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட நியூஸ். இதை வந்து செபி கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி ஆகிற டைமில் அவங்களுக்கு திடீர்னு 300 பாயிண்ட்ஸ் லாஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் வந்து ஷூட்டப் ஆச்சு. இப்போ அதை பார்த்துட்டு நேற்று வந்து புட்டு வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ திரும்பி ட்ரபுள் ஆகிருக்கும். ஏன்னா அது ஒரு ஃபேக் நியூஸுன்ட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ் காமிக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு வீடியோ. பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸ் பார்த்திங்கன்னா 21 இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. 10 இண்டெக்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவில் இப்போதைக்கு ஓப்பன் ஆகிருக்குது. அதர் தன் தட் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து நேற்று க்ளோஸ் ஆனது வந்து 24,765 rupees. மோர் லைக்லி கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேஷன் பிரகாரம் பார்க்கும்போது ஓப்பனிங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆகும். மேபி நம்ம 24,390 கிட்ட போகலாம். ஆனால் நம்ம இதை ரீச் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. லைக் 24,400 கிட்ட இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்டில் அன்லெஸ் எனி நியூஸ் கம். லைக் இன்றைக்கி வந்து கன்சாலிடேஷனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் வந்து லைக் பேரிஷாக தான் காமிக்குது. சேம் லைக் பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சேம் லைக் சென்செக்ஸு லைக் எவ்ரி திங் இஸ் நெகட்டிவ். லைக் அண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்னாப்பில் வந்து யூஎஸ் மார்க்கெட் நேற்று கிட்டத்தட்ட முக்கியமான இண்டெக்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் காமிச்சிச்சு. லைக் மோர் தென் 3% ஃபால் ஆச்சு டவ் ஜோன்ஸில், விச் இஸ் நாட் குட் ஃபார் இந்தியன் ஆர் அதர் மார்க்கெட்ஸ். யூரோப்பியன்ஸுமே வந்து ஷார்ப்பாக 3% ஃபால் ஆகிருக்கிறாங்க. ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் 4% ஃபாலு. அதுக்கப்புறமா சவுத் கொரியன் மார்க்கெட் நேற்று 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்றைக்கி -2%ல் இருக்கிறாங்க. கமாடிட்டிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $78 கிட்ட ட்ரேட் ஆகின்னு இருக்குது. $79 கிட்ட ட்ரேட் ஆகின்னு இருக்குது. இது எக்ஸ்பெக்டட் டு இப்போ 80 கிராஸ் பண்ணிச்சுன்னா எக்ஸ்பெக்டட் டு கோ $90 per பேரலாக இருக்கும் இதுவாக இருக்குது. அண்டு நீங்கள் கரன்சி பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்தியன் கரன்சி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது. இது வந்து ஆர்பிஐ இன்டென்ஷனோடு நடந்ததுனால இது வந்து லைக் தட் மச் குட் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்பிஐ வந்து ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற ஃபாரின் ரிசர்வான டாலர்ஸ் எல்லாம் செல் பண்ணி இந்தியன் ருப்பியை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் வந்து லைக் இன்னுமே ப்ரெஷரில் தான் இருக்குது. மிடில் ஈஸ்ட்டு டென்ஷன் இன்னுமே ஹைப்பாக தான் இருக்குது. அண்டு குட் நியூஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து லைக் கூல் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இது வந்து ஒரு ரூமர் தான், மார்க்கெட் ரூமர் தான். அண்ட் இஃப் இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சுன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ கட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப் வந்து கட் பண்ணணும்னு சொல்லின்னு இருக்கிறாரு. ஸோ இது இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியாச்சுன்னா ஒரு ஈஸியாக வந்து காங்கிரஸில் பில் பாஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இந்தியன் மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பிரகாரம் வந்து 250 பாயிண்ட்ஸ் டவுனாக காமிக்குது. இட்ஸ் இஸ் அ நெகட்டிவ். அண்டு ஐடி செக்டார்ஸுமே வந்து நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா செக்டார்ஸும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்தாலுமே நம்ம ஐடி செக்டார் மட்டும்தான் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இன்னுமே ஐடி செக்டாருக்கு ஒரு ஹோப் இல்லாமல் சுற்றிட்டு இருக்குது.
லைக் 5th நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ சிப் டீல் வந்து கிடச்சதுனால லைக் செமிகண்டக்டர் கம்பெனிஸ் லைக் என்விடியா, இன்டெல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஈவன் தோ குளோபல் மார்க்கெட்டு ஃபுல்லாக நெகட்டிவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில குட் செக்டார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட காசு வந்து செக்யூராக இருக்குன்றது தான் வந்து எண்ட் ஆஃப் த கெயின் நம்ம கற்றுக்கிறது இன்றைக்கி. ஸோ லெட்ஸ் see வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.